வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா டே 35ல் என்ன ப்ராப்ளம், ஆவரேஜ் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர் என்னன்னு தெரியும் நம்ம நினைக்கிறேன். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட ஒவ்வொரு நம்பரோட க்யூப் கண்டுபிடிச்சி அந்த க்யூபோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த க்யூபோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுக்குறாங்கன்னா அவுட்புட் வந்து 4.5 வரணும். எப்படி அந்த 4.5 வரும்னா, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் 1லேருந்து 2 வரைக்கும் எடுத்துகிட்டு ஸோ அதோட க்யூப் கண்டுபிடிக்கணும். ஸோ 1ஓட க்யூப் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து 2ஓட க்யூப் என்ன கண்டுபிடிக்கணும், 8 வரும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா ஸோ 8 வரும். சரிங்களா? ஸோ இது வந்து இங்கே க்யூபு. ஸோ 1 அது 13 மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் 13 போட்டிருக்கல, 30 கிடையாது. 1ஓட க்யூபு, 2ஓட க்யூபு, இதோட க்யூப் வந்து இப்போ 1ஓட க்யூப்னா 1, 2ஓட க்யூப்னா வந்து 8, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 9 வரும். ஸோ இதெல்லாம் வந்து மொத்தத்தோட க்யூபு. ஸோ அது ஆவரேஜ்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே n தான் வந்து அவரோட நம்பரு. அவரோட நம்பரை நம்ம டிவைட் பண்ணால் மொத்த ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு 4.5 வந்துருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இதை கோட் பண்ண போகலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ n ஈக்குவல் ஒரு இன்புட்டு. ஸோ இன்புட்டில் என்டர் த நம்பர். ஓகேவா? ஸோ என்டர் த நம்பர் வாங்கிட்டு ஸோ நம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் க்யூபாக மாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் க்யூப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்யூப்ன்றதை மொத்த ஒரு க்யூப் டோட்டலாக நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஃபார் I in ரேஞ்ச் ஆஃப் க்யூப். ஸோ க்யூப்ன்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் 0 க்யூப் என்ன வரும், ஸோ 1 தான் வரும். ஸோ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1லேருந்து அந்த n கொடுத்துருவாங்க n+1 வரைக்கும். ஸோ n+1 வரைக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இது கூட வந்து க்யூப் பண்ணி இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் க்யூப் கூட. ஸோ க்யூப் கூட ப்ளஸ் பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறோம். எதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து க்யூப் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐயை வந்து டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு க்யூப்னா 3 நாட்டில். ஸோ 3 க்யூப் பண்ண போகிறோம். வந்த ஆன்சர் இருக்குங்களா, ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நான் அப்படின்னா மொத்தத்தோட க்யூபும் நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த மொத்தோட க்யூப்லேருந்து நமக்கு தேவையான ஆன்சரை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா டிவைட் பை 2 பண்ண வரும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் க்யூப் வந்து எவ்வளோனா, க்யூப் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் க்யூப் டிவைடட் பை எத்தனை நம்பர்னா n. ஸோ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும். ஸோ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண உடனே நமக்கு ஒரு நம்பர் கேட்குது. அந்த நம்பர் வந்து நம்ம 2ன்னு தரேன். ஸோ நம்மளுக்கு வந்து 4.5 ஆன்சர் வரணும். ஸோ கரெக்டாக வருது. ஸோ அதே மாதிரியே வந்து வேறு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ 10ன்னு கொடுக்குறேன். 10ஓட ஆவரேஜ் ஆஃப் க்யூப் வந்து உங்களுக்கே வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இன்றைக்கான ப்ரோக்ராம் இது தான். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். நம்ம லாஜிக்கெலாம் மட்டும் தெரிஞ்சிச்சு எப்படி வந்து க்யூப் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்கொயர் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ, ஸ்கொயர் வந்து 2 தடவை பண்ணுவோம், க்யூப் பண்ணுறது 3 தடவை பண்ணிவிடுவோம். இதே வந்து ஒரு 10 தடவை வந்து பவர் ஆஃப் 10 பண்ணும்போது பவர்ன்றது ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல. அந்த இடத்துல டைனமிக்காக வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஐயை வந்து டபுள் ஸ்டார் வச்சு பண்ணுறோம். அப்படி இல்லைனா வந்து நம்ம பவர் மேக்ஸோட லைப்ரரியிலேருந்து பவர் வச்சு அப்படியும் வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.